வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்காமல் ஒரே ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி சிம்பிளான மெத்தடில் ஒரு சிக்கன் பிரியாணி செய்து காட்ட போகிறேன். அதுவும் கில்லி பிரியாணி டேஸ்ட்டில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி இலைகள், இஞ்சி பூண்டு, ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கணும். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். மசாலாவிலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் கொஞ்சம் மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே மசாலாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவில் கலந்து விடலாம் சிக்கனை. சிக்கனில் மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆனதுமே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் எடுத்துடலாம். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் இப்படியே இருந்து வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து விடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட பிரியாணிக்கு தேவையான அரிசி ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப் அளவு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண ரைஸை பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நாம் சிக்கன் வேகிறதுக்காக ஆட் பண்ண தண்ணி, சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகின தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி இருக்குது. அதனால் நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தால் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. நம்மளோட குயிக் அண்ட் ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.